வானம் மீதிலே என் மன்னன் வருவார், மகிமையோடு என்னை ஏற்றுக்கொள்ளுவார். நான் அங்கே போவேன் ஆர்ப்பரித்தேன். வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 7வது வசனம். இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரங்கள் எல்லாம் அவரை பார்த்து புலம்பும், அப்படியே ஆகும், ஆமேன் என்று சொன்ன இந்த வசனத்தை தான் நாம இதுக்கு முந்தின செய்தியில பார்த்தோம். இந்த வசனங்களை நீங்க நன்றாக கவனமா பாருங்க. இந்த வசனம் ரகசிய வருகையை குறிக்கல, இது பகிரங்க வருகையை குறிக்கிறது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வருகையானது 3 பகுதிகளாக நடக்கும். முதலாவது வருகை அப்படின்னா அது ஆண்டவர் இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும்படியாக இந்த பூமிக்கு வந்ததான வருகை. இது ஆல்ரெடி நடந்து முடிஞ்சிட்டு பழைய ஏற்பாடுல பல தீர்க்கதரிசிகள் இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வருவார் என்கிற அந்த தீர்க்க தரிசனத்தை உரைச்சாங்க. அந்த தீர்க்க தரிசனம் ஆல்ரெடி நடந்து முடிஞ்சிட்டு இப்போ 2வதாக அவரே சொல்லிட்டு போயிருக்கிறாரு. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் அவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணார்ந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? அதாவது அந்த தூதர்கள் சொல்றாங்க, உங்கள் கண்களுக்கு முன்பதாக எப்படி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அதுபோல அவர் திரும்ப வருவார். அப்போ அவர் திரும்ப வருவார் என்று அவர் அங்கே வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். இது ரகசிய வருகையை குறிக்கிறது. 3வதாக பகிரங்க வருகை. இப்ப நாம வாசித்து கேட்டதான இந்த வசனமானது பகிரங்க வருகையை குறிக்கிறது. அவர் மேகங்கள் மேல் வருவார், சகல கண்களும் அவரை பார்க்கும். அதாவது கிரேக்க மொழியில பனோரோஸ் என்கிறதான வார்த்தையை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதோடைய பொருள் காணப்படுதல், இல்லைன்னா எல்லாருடைய கண்களுக்கும் தெரியப்படுதல் அப்படிங்கிற பொருள் படுகிறது. இப்போ ஒருத்தர் வரத பார்க்கறது தான் பனோரோஸ். நாம பரோஷியாங்கிறதான வார்த்தை பார்த்தோம். பரோஷியா அப்படிங்கிறது அவர் வருவார், ஆனா யாருக்குமே தெரியாது. அவர் ஒரு மின்னல் வேகத்துல காரியங்கள் எல்லாம் செஞ்சு முடிச்சிருவார். ஒரு மின்னல் எப்படி ஒரு செகண்ட்ல உதிச்சு மறைகிறதோ அதுபோல அந்த ரகசிய வருகை நடக்கும். பனோரோஸ் அப்படிங்கிறது நான் ஏற்கனவே சொன்னது போல யாரெல்லாம் அதை கவனமா பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்களோ அவங்க மாத்திரம்தான் அந்த வருகையை பார்க்கவும் முடியும், அந்த வருகையில போகவும் முடியும். ஆனா இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற இந்த பரோஷியா அப்படிங்கிறதான அந்த வார்த்தையானது எல்லாருடைய கண்களுக்கும் தெரியும், எல்லாருமே பார்ப்பாங்களாம், எல்லாரும் அவருடைய வருகையை பார்க்க முடியும். அப்படின்னா பகிரங்கமாக அவர் இந்த பூமியிலே இறங்கி வருவார் என்று சொல்லி வேதம் மிகவும் தெளிவாக நமக்கு சொல்லுகிறத நாம பார்க்க முடியும். இதை குறித்து அநேக வசனங்கள் நாம தியானிக்க முடியும். அதாவது ரகசிய வருகை பரோசியா அப்படிங்கிறதானதை நாம 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் 16, 17 கர்த்தர்தாம் ஆரவாரத்தோடும் பிரதான தூதருடைய சத்தத்தோடும் பூமிக்கு வருவதாக சொல்லப்படுகிறது. அதுபோல நீங்க 1 கொரிந்தியர் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 51, 52 வசனங்கள், யோவான் 14:3, லூக்கா 17:34, 35, 1 தெசலோனிக்கர் 1:10 ரகசிய வருகை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நிறைய வசனங்கள் இருக்கிறது. நீங்க பைபிள்ல படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், ரகசிய வருகை குறித்து நிறைய வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது பகிரங்கமான வருகை. இந்த பகிரங்கமான வருகை குறித்து சகேரியா 14:4 சொல்லுகிறது, அந்நாளில் அவருடைய பாதமானது ஒலிவ மலையில் படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 1:7 இதோ மேகங்களுடனே வருவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 24:30 மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 19:11 முதல் 14 வரை இருக்கிற வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, பரலோகம் திறந்திருக்க கண்டேன், வெள்ளை குதிரைகள் மேல் ஏறி அவருக்கு பின் சென்றார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது பரலோகம் திறந்திருக்கிறதையும் அங்கே வெள்ளை குதிரை இருக்கிறதையும் ஒரு பெரிய சேனை அவருக்கு பின்னாடி வருகிறதையும் பார்த்ததாக இங்கே யோவான் சொல்லுகிறார். இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பகிரங்க வருகையை குறிக்கிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1:11
உங்களை விட்டு வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி இந்த பூமிக்கு வருவார் அப்படிங்கிறத சொல்லப்பட்டிருக்கிறது. இது பொதுவாக 2 வருகையும் குறிக்கிறது. அதாவது ரகசிய வருகையும் குறிக்கிறது, பகிரங்க வருகையும் குறிக்கிறது. வருகை என்கும்போது 2 பகுதியாக அது நடக்கும். இது நாம் சரியாக வசனத்தை வைத்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வருகை என்று சொல்லும்போது அது ஒரே போல் இருக்காது, 2க்கும் வித்தியாசத்தை நாம் பார்க்க முடியும். ரகசிய வருகையில நடக்கிறது என்ன அப்படின்னா, பரிசுத்தவான்களை எல்லாம் ஆண்டவர் தன்னோடு சேர்த்து கொள்ளும்படியாக வருவார். பகிரங்க வருகை என்பது அந்தி கிறிஸ்துவோடு யுத்தம் செய்து அந்தி கிறிஸ்துவை ஜெயித்து பூமியிலே அவருடைய 1000 வருட அரசாட்சியை ஸ்தாபிக்கும்படியாக வருவார். இந்த 2 வருகைக்கும் வித்தியாசங்கள் காணப்படுகிறது. இது உங்களுக்கு புரிந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்க தெரியப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்த செய்தியில நாம பார்க்கலாம். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். God bless you.